குக்கிங், கிளீனிங்னு எல்லா வேலையுமே ஒரே நாள்ல முடிக்கணும்னு சொல்லிட்டு ஃப்ரைடே வந்தாலே நெறைய பேருக்கு ஒரு பயம் வரும். ஆனா, அதையுமே தாண்டி விளக்கேத்தி பூஜை பண்ணும்போது நம்ம மனசுக்கு ஒரு திருப்தி கிடைக்கும் பாருங்க. அது எதுக்குமே ஈடாகாது. நேர்மறை எண்ணங்கள வீட்டுக்கு கொண்டு வந்து நம்ம செய்ற ஒவ்வொரு வேலையுமே நமக்கு ஒரு ஆர்வத்த தான் தூண்டும். என்னதான் கடையில வந்து பூ வாங்கினாலும், நம்ம கையால பூக்கள பறிச்சுட்டு வந்து வீட்ல பூத்த பூக்கள வச்சு சாமிக்கு அலங்காரம் பண்ணும்போது அதோட அழகே தனியா தெரியும். இந்த மாரி யாரெல்லாம் பண்ணுவீங்கன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. என்னோட டியூஸ்டே அண்ட் ஃப்ரைடே பூஜை ரொட்டீன்ல நான் மறக்காம பண்ற ஒரு விஷயம், இந்த சாம்பிராணி தூபத்துல ஒரு 4 பொருள் ஆட் பண்ணி, அத வீடு முழுக்க காட்டுறது தான். ஃபர்ஸ்ட்டு ஒரு கற்பூரத்த நல்லா உடைச்சு போட்டுட்டு, அதுல 2 கிராம்பு, ஒரு பட்டை போட்டுட்டு அத நல்லா எரிய விட்டுருவேன். இந்த எரியற நெருப்புலயே கெட்ட எண்ணங்கள் அண்ட் சக்திகள் நம்மள விட்டு விலகி போயிடும். அது எரிஞ்சு முடிஞ்சதுமே அந்த நெருப்புலயே கொஞ்சமா சாம்பிராணி தூவி, அத அப்படியே வீடு ஃபுல்லா வந்து காட்டிடுவேன். அந்த வாசனையே நமக்கு வந்து ஒரு மன திருப்திய தரும். நீங்க எப்படி பூஜை பண்ணுவீங்கன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.